உனக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். இவங்க இப்படி ஜாக்கெட் போட்டு ரீல்ஸ் போடுறனால நிறைய பேர் இவங்க ரீல்ஸை ஷேர் பண்ணுறாங்களா, அதை வச்சு மீம்ஸ் போடுறாங்களா, அதனால இவங்களுக்கு பாப்புலாரிட்டி ஜாஸ்தி ஆகுதா, இவங்க பேஜுக்கு நிறைய ஆடியன்ஸ் வராங்களா, அந்த ஆடியன்ஸ் இவங்களோட மற்ற ரீல்ஸ்லாம் பார்த்து இவங்க ஒர்க் ஷாப் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களா, ஓஹோ இவங்க ஒர்க் ஷாப்பில் படித்தா சூப்பராக இருக்கும் போலன்றதை நம்பி இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிடுறாங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற கோர்ஸில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் முன்னாடியே. இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. ஒரு சிம்பிள் ஜாக்கெட்டு லீட்ஸ் டு சம்திங் மச் பிகர். இதெல்லாம் தவிர்த்துட்டு இவங்க மூலமா கட்டுற ஜிஎஸ்டி ஒன்று, அது ஸ்டேட்டுக்கும் போகும் சென்ட்ரலுக்கும் போகும். இதுக்கப்புறம் கடைசியா இன்கம் டேக்ஸ், அதுலயும் அவங்க காசு கட்டுவாங்க. அது மூலமாவும் கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வருது. அண்ட் அந்த ஜிஎஸ்டிலையும் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ்லயும் தான் அந்த கவர்மெண்ட் நலத்திட்டங்கள் பண்ணும். எந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீமும் இந்த ஜிஎஸ்டிலையும் இந்த இன்கம் டேக்ஸ்லயும் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் வந்து வளரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற அந்த ஸ்கீமும் வர